உள்ளபடியே ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, எத்தனை தடவை நானும் வாய் வலிக்க சொல்லிட்டு இருப்பேன்னு தெரில. த்ரீஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உள்ள அந்த உறவுன்றது வந்து அந்த நட்போ அல்லது நட்பை கடந்த வந்து உறவோ வந்து அது வந்து கட் ஆகிடுச்சு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கட் பண்ணிட்டார். அவர் புது மனுஷனாகவே வந்து மாறிட்டார். அது வந்து அதோடு முடிஞ்சிருச்சு. அந்த இது வந்து அந்த இவங்க ஏஐ படம் போட்டாங்க இல்லையா த்ரீஷா, அன்னையோடு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து அவர் வந்து சத்தம் போட்டு கட் பண்ணிட்டார். த்ரீஷா அவர்களுக்கும் அவருக்கும் எந்த உறவும் கிடையாது. அதனுடைய ஒரே இதுதான் கேட்டால் குஷ்பு அவர்கள் வந்து திருமண பத்திரிகை கொடுத்தது கூட விஜய் அவர்கள் வந்து போகலை. அந்த ரீசனுக்காக தான் போகலைன்னு சொல்கிறீங்களா? அந்த ரீசனுக்காக தான் போகல நான் சொல்கிறேன், என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து வந்து குஷ்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை வந்து தொடர்ச்சி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. த்ரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் அப்படி ஒரு தகவல் இருக்குது. அது ஒரு கட்டத்தில் வந்து விஜய் வந்து அதை விரும்பாதனால வந்து அவங்கள வந்து இக்னோர் பண்ணணும், அவங்கள தவிர்க்கணும்னு நினைக்கிறாரு த்ரிஷாவை. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, பிடிச்சி மறுபடியும் எடுக்கிறீங்க. த்ரிஷா வந்து ஒரு ப்ரோக்ராம் போனால் அங்கே வந்து ஒரு 10 பேர் கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அது கேள்வி கேட்குறாங்களா அல்லது நீங்களாம் வந்து எடுத்துருங்க. இப்போ இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷான்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன செய்யணும், அதை கடந்து தான் போகணும். நீங்கள் என்னமோ யோக்கியர் மாதிரியும் உங்கள் மேலே தான் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம அந்த கட்டத்துக்கு போகல. பட் நீங்கள் வந்து என்ன த்ரிஷான்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து வேறு வார்த்தையில் பேசணும். கண்டிப்பாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணியை மையப்படுத்தி பேசுறது, அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். என்னை கேட்டால் வந்து அவர் வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும்.